நண்பர்களே வணக்கம். பறவைகளினுடைய பேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. இதில் வந்து கோல்டன் ஃப்ரண்டட் லீவ் பேர்டுன்னு சொல்கிறாங்க, டெக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர்னு சொல்கிறாங்க, பர்பிள் ரம்ப்ட் ஷாம்பேன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அது எப்படி கொடுக்குறாங்க, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டீங்க, எப்படி நீங்கள் பேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, நம்ம வந்து மனுஷருங்க பேரையே வந்து ஞாபகம் வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது, எப்படி வந்து பேர்ட்ஸை வந்து மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கொஞ்சம் பழக்கம் வந்துடுச்சு. ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது. அது பறவைகளினுடைய பாடி பார்ட்ஸ் இருக்குது. நேப் அப்படின்னு இருக்குது தலைக்கு மேலே, வெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது, விங்ஸ்ன்னு இருக்குது. சரியா? இது மாதிரியான ஒரு சில பார்ட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பறவையை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. எங்கே வந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் போய் அதை திரும்ப ஐடென்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சைஸை பார்க்கணும். சைஸை பொறுத்து பறவைகள் வந்து அது வந்து ஒரு பேர்ட் ஆஃப் ப்ரேயா, இல்லைன்னா ஒரு பீஜன் கூட்டமாக, இல்லைன்னா ஒரு ஸ்பேரோ கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சைஸை பார்த்துட்டோன்னா அதுக்கு அடுத்தது அதனுடைய க்ளூஸ் பார்க்கணும். அதனுடைய பீக் எப்படி இருக்குது, அதனுடைய வால் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபெதர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நானும் பேர்டிங் ஆரம்பித்தப்போ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காக்கா, குயில், மயில், கௌதாரி, அவ்வளோதான். ஆனால் இந்த லாக்டவுனில் என்னாச்சுன்னா, நம்ம கேமரா வச்சுட்டு வெளியே எங்கேயும் போக முடியாமல் இருந்தது. அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அமீன்பூர் லேக் அப்படின்னு சொல்கிற ஒரு லேக் இருந்தது. சரி, அதுக்கு போய் கொஞ்சம் பறவைகளை படம் பிடிக்கலாம் அப்படின்னு அங்கே போக போக மற்ற பசங்கள்கிட்ட பழக பழக நிறைய பறவைகளோட நமக்கு பரிச்சயமாச்சு. அதை ஒரு தொகுப்பாக இங்கே வழங்குறேன் பாருங்கள். ஒரு ஏரியில் மட்டுமே இவ்வளோ பறவைகள் இருக்குன்னா மற்ற இடத்துல எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஆக மொத்தம் ஒரு பறவையை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கூடிய காரணி என்னென்னா சைஸ் அண்ட் ஷேப். அதனுடைய அளவு, வெயிட்டு எவ்வளோ இருக்குது, சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்தது வந்து அதனுடைய கலர், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்ன் இருக்கா, தலைக்கு மேலே கலர் இருக்கா, வயிற்றுக்கு கீழே வேறு ஏதாவது கலர் இருக்கா, வால் ஏதாவது கலராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பேட்டர்ன்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனுடைய பிஹேவியராக இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய சத்தமாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஜம்ப் பண்ணி போகிறதா இருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து அதனுடைய பிஹேவியரை பார்க்கணும். பிஹேவியர்னா என்ன, மரம் கொத்துதா, மீன் கொத்துதா, இல்லைன்னா பூச்சிகளை சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை நாளை மட்டும் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு அந்த பறவைகளுடைய பேரை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கணிக்க முடியும். இப்போ தமிழில் வந்து ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நம்ம ஆங்கிலம், தமிழ் ரெண்டுலேயும் சேர்ந்து பார்ப்போம் எப்படி இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். இதனுடைய கழுத்து வந்து ப்ளூவாக இருக்குது, அதனால் இதனுடைய பேர் வந்து ப்ளூ த்ரோட், நீலகண்டன் அப்படின்னு பேர். இது வந்து டைலர் பேர்ட். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கே பார்த்தோம்னா ஹைதராபாத் பேர்டிங் பால்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்போட இந்த அமீன்பூர் லேக்கில் வந்து பார்த்தோம். இந்த அமீன்பூர் லேக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரிஜினலாக 500 ஏக்கர்ஸ் இருந்தது. இப்போ ஓரளவு 100 ஏக்கர் தான் இருக்குது. அடுத்தது வர்றது தான் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பேர்ட். இது பேர் வந்து ஸ்ட்ராபெரி ஃபிஞ்ச், செந்நிற முனியா. இதனுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழமாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்த தடவை உங்கள் தோட்டத்தில் ஒரு ஸ்ட்ராபெரி பழம் குதிச்சு ஓடுச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ராபெரி ஃபிஞ்ச், செந்நிற முனியா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. இதை வந்து நாம் புதர்களில் பார்க்கலாம். இந்த முனியா ஃபேமிலியில் என்ன 2-3 இருக்குது, சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்து மீன் கொத்தியை பார்க்கலாம். இது பேர் வந்து காமன் கிங்ஃபிஷர், சாதாரண மீன் கொத்தி. சாதாரணன்னு சொல்லுவாங்க, ஆனால் அசாதாரணமான அழகுடையது, அவ்வளோ கலர் இருக்கிறது. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பேர் வந்து வெண் தொண்டை மீன் கொத்தி, ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர், இல்லைன்னா வெண் மார்பு மீன் கொத்தி. பார்த்தீங்கன்னா எப்படி பேர் வருதுன்னு, அதனுடைய த்ரோட் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால அப்படி வருது. அடுத்தது பைடு கிங்ஃபிஷர், கருப்பு வெள்ளையாக இருக்கிற எல்லா பறவைகளையும் பைடு அப்படின்னு சொல்கிறது உண்டு, கருப்பு வெள்ளை மீன் கொத்தி. அடுத்தது பார்க்குறது வந்து காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு. காப்பர் ஸ்மித் பார்பெட் லெஃப்டில், நடுவில் இந்தியன் சில்வர் பில், அடுத்தது வந்து கோல்டன் ஓரியல் ரைட்டில் இருக்கிறது. இதுக்கு ஏன் காப்பர் ஸ்மித் பார்பெட்னு வந்துச்சு அப்படின்னா, அதனுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டக் 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 அப்படின்னு ஒரு சுத்தியில் தட்டுற மாதிரியே சத்தம் போட்டுட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு காரண பெயர் வந்து காப்பர் ஸ்மித் பார்பெட்டு.
இது எப்பயுமே ஒரு அழுகி போன மரக்கிளையில் உட்காந்து அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பே பேக்டு ஸ்ட்ரைக், பழுப்பு முதுகு இறைச்சி குருவி. இது பட்சர் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஓணான் தவளை இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த முள்ளில் காய போட்டு வச்சுருக்கோம். நல்லா இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு இதுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி வருது. அதே பறவையில் இன்னொரு வேரியேஷன் தான் லாங் டெய்ல்டு ஸ்ட்ரைக். இதுக்கு வால் பெருசாக இருக்கா, அதனால் லாங் டெய்ல்டு ஸ்ட்ரைக், நீல வால் இறைச்சி குருவி. அடுத்தது வந்து வெண்புருவ வாலாட்டி. பாருங்க, புருவம் வெள்ளையா இருக்கு, ஒயிட் ப்ரோட் வேக் டெயில், அதனுடைய வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அடுத்ததாக ஒயிட் ப்ரோட் புல்புல். புல்புல்ல நிறைய வெரைட்டி இருக்கும், இது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. வெண்புருவ கொண்டலாத்தி, புல்புல்னா கொண்டலாத்தி தமிழ்ல. அடுத்தது வந்து சைபீரியன் ஸ்டோன் சாட், கல் குருவி. இது வந்து ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். இது சைபீரியாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து இங்கே வருது. மேல் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பீ ஈட்டர்ஸ், ஏன்னா தேநீர் பிடிப்பான். பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை தேநீர் பிடிப்பான். இதை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. 27 ஸ்பீசிஸ் இருக்குது இந்த பீ ஈட்டரில் மட்டுமே. இதுலேயே வந்து இன்னொரு வெரைட்டி, இது வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும், பார்க்கலாம் 4-5 சேர்ந்து இருக்கும். அழகாக பாருங்கள் எப்படி பர்ச் பண்ணியிருக்கு அந்த இடத்துல. க்ரீன் பீ ஈட்டர், இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஆனால் இது ஒரு காமன் பேர்டு தான். இதுலேயே வந்து ப்ளூ டெய்ல்டு பீ ஈட்டர்னு இருக்குது. இதுக்கு வால் வந்து ப்ளூவாக இருக்கிறதுனால இதனுடைய வேரியேஷன் பேர் வந்து ப்ளூ டெய்ல்டு பீ ஈட்டர். முன்னாடி ஸ்ட்ராபெரி ஃபின்ச் பார்த்தோமா, இங்கே பாருங்கள் ஸ்கேலி பிரஸ்டட் முனியா. இதுக்கு வந்து பிரஸ்ட் வந்து ஸ்கேலாக இருக்குல்ல, தமிழில் பாருங்கள் புள்ளிச்சில்லை, புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து அதுக்கு பேர் வந்து புள்ளிச்சில்லை. இது மாதிரி தான் அதனுடைய பேட்டர்னோட அசோசியேட் பண்ணி நம்ம வந்து அதனுடைய பேரை வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் முனியா. இந்த சில்லையில் பார்த்தீங்கன்னா மூவண்ண சில்லை. இதில் வந்து 3 கலர் இருக்குது, பழுப்பு கருப்பு வெள்ளை, அதனால் இதுக்கு பேர் வந்து ட்ரை கலர் முனியா. காமன் டைலர் பேர்ட், இது வந்து நல்லா கூடு தைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து காமன் டைலர் பேர்ட். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பறவை. இதை ஃபோட்டோ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது ஒரு சில புஷ் லார்க்கை பார்க்கலாம். புதர் வானம்பாடிகள், சரியா. இது இந்தியன் புஷ் லார்க், சாதாரணமான பறவை. நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் உங்கள் ஏரியாவில். மேலே போய் நின்று பாடிட்டு இருப்பான். வானம் பாடின்னு சொல்கிறோம்ல நம்ம, பாடும் வானம் பாடி ஹோ அப்படின்னு பாட்டெலாம் கூட இருக்குது. அடுத்தது வந்து ஜெர்டான்ஸ் புஷ் லார்க், ஜெர்டனின் புதர் வானம் பாடி. இந்த ஜெர்டன்றவர் நிறையா பறவைகளை கண்டுபிடிச்சிருக்கு போல, அவருடைய பேர் நிறையா இருக்கும். அடுத்தது ஆஷி கிரவுண்டு ஸ்பேரோ லாக். இது வந்து சாம்பல் கிரீட வானம்பாடி. அதுக்கு ஒரு கிரீடம் சாம்பல் கலரில் இருக்குது பாருங்கள், அதனால் அதுக்கு பேர் வந்து ஆஷி கிரவுண்ட் ஸ்பேரோ லாக். இது வந்து கிரவுண்டில் இருக்கும் எப்பயுமே. அது பாருங்கள் குஞ்சு பொறிச்சு அழகாக அந்த குஞ்சு வந்து அது இறைய கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஜிட்டிங் சிஸ்டிகோலா, இது வந்து புதுசாக வச்ச பேர். இது பழைய பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இதோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறது. அது இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, இந்தியன் ராபின், வண்ணாத்தி குருவி, கருஞ்சிட்டு வண்ணாத்தி குருவி, சரியா. ராபின் இது எப்பயுமே தனியாக இல்லைன்னா ஒரு பேராக தான் இருக்கும். அடுத்தது பைடு புஷ் சாட் அப்படின்றது இன்னொரு புஷ் சாட் வெரைட்டியில் இருக்கிற ஒரு பறவை. புதர்ச்சிட்டு, பைடு புஷ் சாட்னா புதர்ச்சிட்டு. அகைன் பைடுனா பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு, சரியா. பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர்ல இருக்க எல்லா பேர்டும் வந்து பைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஃபீமேல், அது வந்து மேல் முன்னாடி பார்த்தது. பேர்டர்ஸ் வந்து ஒரு சில கலை சொற்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு லெக்சிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பிக் டே அப்படின்னா அன்னைக்கு வந்து எல்லாரும் பேர்டிங் போவாங்க. மெகா அப்படின்னா வெரி ரேர் பேர்டை வந்து அவங்க ஸ்பாட் பண்ணால் மெகா அப்படிம்பாங்க. லைஃபர் அப்படின்னா வாழ்நாள்லேயே ஃபஸ்ட்டு தடவை ஒரு பறவையை பார்க்கும்போது லைஃபர் அப்படிம்பாங்க. ரெக்கார்ட் ஷாட் அப்படின்னா ஒரு கிளியராக ஃபோட்டோ கிடைக்கல, ஆனாலும் ஒரு மனசு திருப்திக்காக எடுத்துருக்கிறது தான் ரெக்கார்ட் ஷாட் அப்படின்றது. அப்புறமேட்டுக்கு என்ன, ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா பறவைகளுடைய படிக்கிறவங்க. வார்ப்ளர்ஸ் நெக்குன்னா இந்த பறவைகளை பார்த்து பார்த்து கழுத்து சுலுக்கி போகிறது வந்து வார்ப்ளர்ஸ் நெக் அப்படிம்பாங்க. இது மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் கலை சொற்கள் இருக்குது, அதையும் வந்து இங்கே கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பான் ஸ்வாலோ, களஞ்சிய தகைவிலான். தகைவிலான் பறவையில் வந்து இது ஒன்று, இது நம்ம ரொம்ப ஸ்விஃப்டாக பறந்துகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இது வந்து சக்கரவாக பறவை, பைடு குக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, சக்கரவாகமோ மழையை அருந்துமாம், நான் சக்கரவாக பறவையாவேனோ. இது பர்பிள் ரம்ப் சன்பேர்ட், ஊர் தேன் சிட்டு. சன்பேர்டில் நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சன்பேர்டு வந்து இந்தியாவில் வந்து ஹம்மிங் பேர்டுக்கு ஈக்குவலானது. இது பார்த்தீங்கன்னா பர்பிள் சன்பேர்ட். இது எல்லாமே இந்த மலர்கள் இருக்கிற மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கிறதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. டிக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர் ரொம்ப சவுண்டாக பாடிட்டே இருக்கும். டிக்கிள்ஸ் ப்ளூ பாருங்க, ப்ளூ கலரில் இருக்கு. டிக்கிள்ன்ற ஒரு பேரில் வந்து இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. டிக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர். ரஸ்டி டெய்ல்டு ஃப்ளை கேச்சர், இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பேர்டு. இது இந்த அமீன்பூர் லேக்கு வந்திருந்தது. 1 மாதம்தான் இருக்கும் அது. அதுக்குள்ளே நாம் வந்து இது பிடிச்சது. அடுத்தது ஒயிட் ப்ரோடு புல்புல். புல்புல்ல நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொன்னால, இது வந்து வெண்புருவ கொண்டலாத்தி அப்படின்றது. அடுத்தது வர்றது தான் தோட்டக்கல்லன், இல்லைன்னா 6 மணி குருவி அப்படின்னு சொல்கிறது. இந்தியன் பிட்டா, நவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து 7 கலர் இருக்கும். அதனால் வந்து 7 9 ஏதோ ஒன்று இருக்கும். பாருங்கள் என்னென்ன டைப்பாக ஃபேஸை மாற்றி வச்சுருக்கான், எமோஷன்ஸ்லாம் காட்டுறா பாருங்க. அதை வச்சு நம்ம ஒரு எமோட்டிக்கானே போட்டாச்சு. அடுத்தது வர்றது வந்து மாம்பழச்சிட்டு, காமன் அயோரா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சாம்பல் வயிற்று குயில், கிரே பெல்டிட் குக்கு. இது வந்து ரெட் ரம்ப்ட் ஸ்வாலோ, சிவப்பு பின்பகுதி தகைவிலான் பறவை. இது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த ஏரியில் விளையாடுற இடம்லாம் இருக்குது. பிரினியாஸில் பார்த்தீங்கன்னா கதிர்குருவியில் சாம்பல் கதிர்குருவி, பிளைன் பிரினியா, கதிர்குருவி, சாம்பல் கதிர்குருவி. இது ரெண்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரி. லெஃப்ட் சைடில் ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென், வெண்மார்பு நீர்க்கோழி அப்படின்றது வந்து இந்த கோழி. அடுத்தது வந்து பெரிய பறவைகள்லாம் வரும். இந்த பதிவே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இன்னொரு பார்ட்டில் வந்து நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறோம். பெரிய குருவிகள், வாட்டர் பேர்ட்ஸ், நீர் குருவிகள் மற்றும் ராப்டர்ஸ், அதையெல்லாம் வந்து நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் வந்து பேர்ட்ஸை பார்க்குறதுல வந்து பார்க்கும்போது இதனுடைய பெயரை கற்றுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. இன்னொரு பதிவில் பார்ப்போம்.